ஒரு ஆணோ பெண்ணோ மாற்றுத்திறனாளியாக இருப்பாங்க, கண் பார்வை இல்லாமல் இருப்பாங்க, காது கேட்காம இருப்பாங்க, சரியா நடக்க முடியாம இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய உணர்வுகள் மாற்றுத்திறனாளியே ஆகாது. இந்த மாதிரி சூழ்நிலையில தனக்குன்னு சொல்லி ஒரு வாழ்க்கை அமையணுமே சொல்லி அந்த மனிதர்களும் நினைப்பதுல எந்த விதமான குற்றமும் கிடையாது. அப்ப மன வாழ்க்கை அப்படின்றது தான் ஒரு மனிதனை ஒரு சிறந்தவனாக, அவனுக்குன்னு சொல்லி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தருவதாக இருக்கிறது. அந்த மன வாழ்க்கை தாமதப்பட்டு போனால், தடைபட்டு போனால் உள்ளமெல்லாம் வேதனைப்படுகிறது. பொம்பளைங்களுக்கு கேட்கவே வேணாம். அந்த வேதனைகளையும் உணர்வுகளையும் வார்த்தையாலெல்லாம் வர்ணிக்க முடியாது. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில படைத்தவனை பலமாக பிடிப்பதை தவிர வேறு வழியே கிடையாது சகோதரர்களே. அந்த ரப்புல் ஆலமீனை பிடிப்பதற்கு எப்படியாவது அவனுடைய உள்ளத்தை கவர்ந்து தனக்குன்னு சொல்லி ஒரு மன வாழ்க்கையை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வினால் தரப்பட்ட ஒரு பெரிய வரம் சூரத்து தீன்.